ஆனால் அரசாங்கம் நீதிமன்ற ஆலோசனையை கூட ஏற்றுக்கொள்ள மறுத்தது. நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பிலேயே அரசாங்கத்தை மிக மோசமாக கண்டித்திருக்கிறது. அதேபோல் வாரிசு வேலை வாங்கப்பட்டதாக அமைச்சர் கூறுகிறார். 8000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு வாரிசு வேலை மறுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்திலே ஒரு 8 அரசாணைகள் வெளியிடப்பட்டது. பேருந்துகளுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பது அந்த அரசாணையினுடைய மிக முக்கியமான விதி. அதுபோல் அதன் அடிப்படையில் பேருந்து எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பேருந்துகளே 3200 தான். இப்போ கிராமாக்கம் பேருந்து நிலையம் மாற்றப்பட்டதினால் நிச்சயமாக சென்னை நகர மக்களுக்கு முழுமையான பேருந்து வசதிகள் இல்லை. அரசாங்கம் அவசர கோலத்திலே இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றது என்பதுதான் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இப்போ உடனடியாக பேருந்துகள் வருவதற்கும் வாய்ப்புகள் குறைவு. அதனால் அரசாங்கம் இந்த குறைந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு கோயம்பேடையும் பயன்படுத்துவது நல்லது. அப்போ தான் மக்களுக்கு முழுமையான பேருந்து வசதி கிடைக்கும். நாங்கள் முழுமையான காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அமைச்சர் நாங்கள் பூர்த்தி பண்ணுவது சிரமம் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் வேலை நிறுத்தம் என்று அறிவித்த உடனே பல ஆயிரக்கணக்கான பேரை தினக்கூலியாக நியமனம் செய்கின்றார்கள். இது தவறான நடவடிக்கை. ஏற்கனவே நீதிமன்றமே சொல்லியிருக்கின்றது. நீதிமன்றத்தில் நீங்கள் வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை நடைமுறைகளை எளிமைப்படுத்தி உடனடியாக காலி பணியிடங்களை பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றது. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் எதை செய்யக்கூடாதோ அதை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் என்பது நடைபெற்றது. வேலை நிறுத்தத்தை ஒட்டி நீதிமன்றத்திலே வழக்கு வந்தது. நீதிமன்றம் பொங்கல் காரணமாக பொதுமக்கள் சிரமப்படுவார்கள், எனவே நீங்கள் வேலை நிறுத்தத்தை ஒத்திவைக்க வேண்டும். 19ஆம் தேதி தொழிலாளர் துறையிலே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அந்த பேச்சுவார்த்தையிலே பிரச்சனையை தீர்க்க முடிவு செய்யுங்கள் என்று நீதிமன்றம் தொழிற்சங்கங்களை கேட்டுக்கொண்டது. அரசாங்கத்தை ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 2000 ரூபாயாவது கொடுக்க வேண்டும் என்று சொன்னது. தொழிற்சங்கங்களை பொறுத்தளவில் பொதுமக்களுடைய நலன் கருதி நீதிமன்றத்தினுடைய வேண்டுகோள் அடிப்படையில் நாங்கள் வேலை நிறுத்தத்தை ஒத்திவைத்தோம். ஆனால் அரசாங்கம் நீதிமன்ற ஆலோசனையை கூட ஏற்றுக்கொள்ள மறுத்தது. நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பிலேயே அரசாங்கத்தை மிக மோசமாக கண்டித்திருக்கிறது. அதற்கு பின்னால் 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. 19ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் கோரிக்கைகளை தீர்ப்பதற்கான உருப்படியான ஆலோசனைகளை அரசாங்கம் சொல்லவில்லை. எனவே அரசாங்கம் அடுத்த 7ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை என்பது இருக்கின்றது. பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இன்றைக்கு அமைச்சர் பல இடங்களில் கோரிக்கைகளை நிறைவேற்றியது போல பேசிக்கொண்டிருக்கின்றார். 2 கோரிக்கைகள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நாங்கள் கேட்டது காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழகங்களிலே 21000 காலி பணியிடங்கள் இருக்கின்றது. ஒரு 1800 பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த அரசாணை வெளியிட்டு ஓராண்டுகள் ஆன பிறகும் இதுவரை காலி பணியிடங்கள் பூர்த்தி செய்யவில்லை. இந்த 1800 பூர்த்தி செய்வதற்கு ஓராண்டு காலம் ஆகியும் எந்த நடவடிக்கையும் இல்லாத நிலையில் 21000 காலி பணியிடங்களை எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? காலி பணியிடங்கள் காரணமாக இன்றைக்கு பேருந்துகள் தினமும் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்க முடியாத நிலைமை என்பது இருக்கின்றது. எனவே காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வது என்பது தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு ஒரு முறையான போக்குவரத்து வசதி செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையான கோரிக்கையாகும். அதேபோல் வாரிசு வேலை வாங்கப்பட்டதாக அமைச்சர் கூறுகிறார். 8000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு வாரிசு வேலை மறுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்திலே ஒரு 8 அரசாணைகள் வெளியிடப்பட்டது. பேருந்துகளுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பது அந்த அரசாணையினுடைய மிக முக்கியமான விதி. அதுபோல் அதன் அடிப்படையில் பேருந்து எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்குது. கடந்த 2017ஆம் ஆண்டு 22000 பேருந்துகள் ஓடிக்கொண்டிருந்தன. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18000 பேருந்துகள் தான். ஒரு 4 ஆண்டு காலத்திலே 4000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, போக்குவரத்து கழகங்களை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கை. மறுபுறத்திலே தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்பது தீர்க்கப்படவில்லை. எங்களுடைய பணம் 13000 கோடியை எடுத்து தான் இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஓராண்டுக்கு மேலாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் கொடுக்கப்படவில்லை.
அதே போல் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 100 மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு என்பது மறுக்கப்பட்டுள்ளது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும். இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால் நிதி இல்லை என்று சொல்கின்றார்கள். நிதி நாங்கள் அரசாங்கத்திட்ட புதுசாக கேட்கல. எங்களுடைய பணத்தை அரசாங்கம் எடுத்து செலவு செய்தது தவறு. எங்களுடைய பணத்தை கொடுங்கள். அதே போல் எங்களுடைய பணத்தை கொடுத்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான பலன்களை கொடுங்கள் என்பதுதான். எனவே அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 7ஆம் தேதி மீண்டும் நாங்கள் பேச்சுவார்த்தையை எதிர்பார்ப்போம். பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் தீராவிட்டால் எங்களது போராட்டம் தொடரும். எந்த மாதிரியான போராட்டங்கள் மேற்கொள்ள? அது நாங்கள் அனைத்து சங்கங்களும் கூடி முடிவு செய்வோம். 7ஆம் தேதி அவங்க பேச்சுவார்த்தையில் என்ன முன்னேற்றம் வருகிறது, அதே போல் என்ன நிலைமைகள் ஏற்படுகிறது என்பது இதுக்கிடையில் தேர்தல் அறிவிப்பதாக கூட தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு எங்களது எதிர்கால போராட்டத்தை திட்டமிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பாஸ் தான் நிறைய எம்பிசி பேர் அங்கே போய் ஒரு பஸ்ஸு போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மாநகர பகுதியில் பஸ் அவ்வளோ கிடைக்கும் சொல்லி பொதுமக்கள் சொல்கிறாங்க. அதாவதுங்க, சென்னை நகரத்தினுடைய அடிப்படை தேவை வந்து, அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஜனத்தொகையினுடைய எண்ணிக்கைக்கு குறைந்தபட்சம் 6000 பஸ்ஸாவது விடணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பேருந்துகளே 3200 தான். இப்போ கிராமாக்கம் பேருந்து நிலையம் மாற்றப்பட்டதினால் நிச்சயமாக சென்னை நகர மக்களுக்கு முழுமையான பேருந்து வசதிகள் இல்லை. அரசாங்கம் அவசர கோலத்திலே இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றது என்பதுதான் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இப்போ உடனடியாக பேருந்துகள் வருவதற்கும் வாய்ப்புகள் குறைவு. அதனால் அரசாங்கம் இந்த குறைந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு கோயம்பேடையும் பயன்படுத்துவது நல்லது. அப்போ தான் மக்களுக்கு முழுமையான பேருந்து வசதி கிடைக்கும். தங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக என்ன அதான் அடுத்த கட்டம் 7ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் நாங்கள் எல்லா சங்கங்களோடும் கலந்து தான் பேச வேண்டியிருக்கின்றது. இடையில் 16ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு வரும் என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இதுக்கெல்லாம் உட்பட்டு தான் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் இருக்கும். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை வந்து வந்து நிதித்துறைக்கு அனுப்பியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அவங்க சாதகமான ஒரு பதில் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கடந்த 1 மாதமாக இதை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். முதல் பேச்சுவார்த்தையிலேயே விரைவில் அரசாணை வரும் என்று சொன்னார்கள். இப்போ 7ஆம் தேதி இருக்குது. அதுக்கு முன்னாடி அரசாணை வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வராவிட்டால் 7ஆம் தேதி எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம். அதான் ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து முழுமையான காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அமைச்சர் வந்து நாங்கள் பூர்த்தி பண்ணுவது சிரமம் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் வேலை நிறுத்தம் என்று அறிவித்த உடனே பல ஆயிரக்கணக்கான பேரை தினக்கூலியாக நியமனம் செய்கின்றார்கள். இது தவறான நடவடிக்கை. ஏற்கனவே நீதிமன்றமே சொல்லியிருக்கின்றது. நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை நடைமுறைகளை எளிமைப்படுத்தி உடனடியாக காலி பணியிடங்களை பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றது. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் எதை செய்யக்கூடாதோ அதை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது.